வணக்க மக்களே, அனைவருக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஓணம் பண்டிகைக்கு அடைப்பிரதமன் செய்யலாம். வாங்க அது எப்படி செய்யுதுன்ட்டு. ஒரு அரிசி எடுத்துக்கணுங்க, பச்சை அரிசி. நல்லா ஊறட்டும் 2 மணி நேரம். நல்லா கழுவி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது மாதிரி ஒரு தட்டு வச்சு இலையில ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஆவி பிடிச்சிக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஆகட்டுங்க. நல்லா வெந்து வந்துடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த அடை. வெந்துடுச்சுங்க, நல்லா வந்துடுச்சு. ஒரு கப்பு வெல்லம் எடுத்துக்கணுங்க. பாவு வெல்லம் தான் எடுத்துக்கினேன் நான். ஒரு கப்பு தண்ணி அளவு வச்சு ஊற்றிக்கோங்க. நல்லா கரையட்டும். ஒரு கல் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தின்னா வேணுமுன்னா தின்னா கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சைஸு கனமாக வேணுமுன்னா கட் பண்ணிக்கோங்க. அந்த வெல்லம் பாவு காஞ்சுது. நல்லா இந்த இது போட்டு அடையை போட்டு வேக வைங்க. இது ஃபஸ்ட்டு தேங்காய் பாலுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி தேங்காய் பாலில் வேக வைக்கிறது. இது 2வது பாலுங்க. நல்லா கொதித்து வரட்டும். அப்படியே சிம்மில் வேகட்டுங்க. சூப்பரான அடை பிரதமன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.